இன்னொன்று ஒட்டுமொத்தமாக வந்து அவருக்கு ஏன் நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்து மேலே கோபம் இருக்குன்னு எனக்கு தெரியல. அவர் வந்து பொதுவாக பெண்கள் அமைப்புகள் மாதர் சங்கம்னு சொல்லிட்டு கூட விடலை. ஏற்கனவே என் மேலெல்லாம் வழக்கு கொடுத்த மாதர் சங்கம்லாம் இதுக்கு எங்கே போச்சுங்கிற மாதிரியும் சொல்கிறதுல வந்து அப்போ குறிப்பிட்டு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சொல்கிறாருங்கிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். அவர் வந்து ஏற்கனவே அவர் வந்து ஒரு விஜயலட்சுமிங்கிற பொண்ணு வந்து அவருடைய ஏமாற்றப்பட்டு அது பிரச்சனையாகி கமிஷனர் அலுவலகம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அலைஞ்சாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்ணை குறித்து அவர் பேசிய வார்த்தைகள் தவறானது. அதுதான். அதாவது வந்து அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு அவங்க வந்து புகாரில் கொடுத்துருக்காங்க. அது வந்து வழக்காக மாறியிருக்கு, அது வேறு. ஆனால் அந்த பெண்ணை வந்து ஒரு என்ன இளம் பெண்ணை நான் என்ன வந்து தப்பாக பயன்படுத்திட்டேனா, நான் வந்து என்ன ஒரு சின்ன பொண்ணா, அல்லது அது வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து இளம் பெண்ணை வந்து யாரும் எதுவும் செய்யாத பொண்ணை நான் என்ன பண்ணிட்டேனாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அப்போ அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஒழுக்கம் சம்பந்தமாக தவறான பேசிய விஷயம் ஒன்று. உண்மையிலே பாதிக்கப்பட்ட பெண் வந்து வெளியில் வரும்போது கண்ணீரோடு அவங்கள அடித்தது மிரட்டினது பல்வேறு சம்பவங்கள் அந்த பின்னணியில் இருந்ததுனால தான் ஜனநாயக மாதர் சங்கம் அந்த நேரத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம். கமிஷனரும் அதை வந்து கவனம்லாம் அதை எடுக்கிறேன்னு தான் சொன்னாங்க. அது அப்படியே இருக்குது அப்படிங்கிறது தான். இதே போல் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசியலில் தலைமை தாங்கிறதுக்கு ஆண் மகன் தான் தேவை அப்படின்றாரு. அப்போ பெண்கள்லாம் தலைமை தாங்கலையா? பெண்கள் தலைமை தாங்க வர முடியாதா? எத்தனையோ வரலாறு பெண்கள் தலைமை தாங்கிய வரலாறு, அது மாநில முதல்வராக பிரதமராக அதிகாரிகளாக பல்வேறு துறைகளில் இன்றைக்கி முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து அரசியல் அமைப்பு சட்டம் ஆண் பெண் சமத்துவத்தை சொல்லுது. ஆனால் இவர் வந்து ஆண்மகன் தான் வந்து அரசியலுக்கு தலைமை தாங்க முடியும் அல்லது பிரச்சனைகளுக்கு தலைமை தாங்க முடியும்னு சொன்னால், அப்போ பெண்கள் அரசியலுக்கு வர்றதையோ பொது வேலைக்கு பொது வெளியில் வந்து வரதையோ அல்லது வந்து தலைமை பண்புக்கு வர்றதையோ அதிகாரத்துக்கு வர்றதையோ அவர் ஏற்றுக்கலன்னு தானே அர்த்தம். அவர் எப்படி ஒரு சமத்துவத்தை விரும்புகிற ஒரு ஆளாக இருக்க முடியும்?